பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடிப்போவார்களாக. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து தியானிக்க போகிறோம். உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். இது சிதறடிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரியம்தான் வேண்டும். கர்த்தர் அலோ பண்ணணும். உங்களுடைய சத்துருக்கள் சிதறதுக்கு கர்த்தர்கிட்டது பெர்மிஷன் வேணும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது, இதில் கர்த்தாவே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே LORD என்று கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா லெட்டரும் கேபிட்டல் இருக்குது. இது எதை குறிக்கிறது என்றால், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நான் என்கிறவர், ஐ ஆம், அவர் சொல்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம இதை கேட்க போகிறோம். லார்ட் யாவே, நீங்கள் எழுந்தருளுங்க. கர்த்தாவே நீங்கள் எழுந்தருளுங்க. எனவே எழுந்தருள போவது யார் என்று பார்ப்போமானால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் என்று சொல்லுகிறவர் எழுந்தருளப் போகிறார். எழுந்தருளுதல் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது ரைஸ் அப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு விரோதமாக போரிடுதல், எதிர்த்து யுத்தம் பண்ணுதல் என்று சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்குமானால், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள், சாபங்கள், நோய்கள், இன்னும் அதிகமாக வெள்ளி சூனியங்கள் என்று பல வகையிலே அசுத்த கிரியைகள், அசுத்த ஆவிகள், இவைகள் நிலைநிறுத்தப்பட்ட பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக இவைகள் எஸ்டாப்ளிஷ்ட் அத்தாரிட்டிஸ் சொல்லலாம். இவைகளை எதிர்த்து யுத்தம் பண்ணுவது, அதை தான் நம்ம ரைஸ் அப்னு சொல்கிறோம். இதை தேவன் செய்ய போகிறார். ஏன் அப்படின்னா, அவைகள் நமக்கு விரோதமாக திட்டங்களை வைத்திருக்கிறது. நம்மை சிதைத்து விட வேண்டும் என்று, ஒன்றுமில்லாமலாக்கி மற்றவர்களுக்கு முன்பாக தலை குனிய வைக்க வேண்டும் என்று திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது, நம் தேவன் அதை ஆமோதிக்காமல் அந்த திட்டங்களை மாற்றவும், அதை நிறுத்தவும், ஸ்டாப் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்முடைய தேவாதி தேவன் எழுந்தருளப் போகிறார். இது எப்பொழுதுமே இவைகள் பிளானோடு, திட்டங்களோடு தான் சுற்றி கொண்டிருக்கும். இதை நாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்னா போல், இதற்கு ஒரே ஒரு காரணம் தான், லார்ட் ரைஸ் அப். நீங்கள் எழுந்துக்கோங்க, நீங்கள் எழுந்தருளுங்க, நீங்கள் இந்த நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரங்களுக்கு முன்பாக எங்களுக்காக போரிடுங்க. போரிடுதல்னா அப்படியே போரிட போகிறாரா? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும், அவர் அலோ பண்ணணும். இது எங்கே எழுது? லெட் யுவர் எனிமீஸ் பி ஸ்கேட்டர்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அந்த பேய் பிடித்திருந்த, பிசாசு பிடித்திருந்த மனிதன் சொல்லுகிறான், எங்களை அலோ பண்ணுங்க, நாங்கள் போகிறதுக்கு. அந்த பண்ணிக்கிட்ட இது நிறைய இருக்கிறதால ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கும், சிதறி போயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆவிகள் செயல்பட்டாலும் தேவன் அலோ பண்ண போகிறார், அதுங்க சிதறி போவதற்கு. நாம் ஜெபிக்க போகிறோம். மகா கணத்திற்குரியவரே, நீ எழுந்தருளுவீராக. இந்த காலை தியானத்தில் எங்களோடு கூட கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடும் தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும். கர்த்தாவே, நீ எழுந்தருளி இவர்களுக்கு விரோதமாக வருகிற காரியங்கள் எப்படிப்பட்ட சேனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அந்தகார சேனைகளாக இருந்தாலும், நீர் அவைகளை ஆண்டவரே சிதறி போவதற்கு நீர் பெர்மிஷன் கொடுக்க போறீங்க. சரியான நேரத்திலே இதை நீ செய்ய போகிறதற்காக நன்றி. இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். இன்று எழுந்த அந்த காரியத்தை இவர்கள் கண்கள் காண கிருபை பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்தருளுங்க. வெற்றியுள்ள நாளாய் இந்த நாள் இருக்க கிருபை பாராட்டு வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். தேவன் சரியான நேரத்தில் பெர்மிஷன் கொடுக்க போகிறார். மே காட் கோ வித் யூ. ஹேவ் a great day.